வார்த்தை ஏதும் பேசிட தோணல வாழ்வே இனி நீ தாண்டி காலம் அது பேசுற மாதிரி நானும் என தாரண்டி மொத்த சன்மம் ஒன்று போக கொஞ்சம் பாரண்டி. நான் ஏன் உங்களை கூப்பிட்டேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆல்ரெடி நீங்களும் அதை பற்றி தான் பேசணும்னு வந்திருக்கீங்கன்னு எனக்கு புரியுது. கேம்ப் நல்லபடியாக நடக்கணும், அதெல்லாம் உன் பிரச்சனை. அதுக்கு பேர் ஆசை கிடையாது, கனவு. டாக்டர் ஆகணும், ஓனாக ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டணும், அது மூலிமா எல்லாருக்கும் ஃப்ரீயாக கேம்ப் நடத்தி வைத்தியம் பார்க்கணும் அப்படின்றதெல்லாம் இது என்னோட கனவு. மக்களுக்கு சேவை செய்யணுன்ற எண்ணம். அதை உன் லாங்குவேஜில் சொன்னால் ஆசையாக இருக்கும், வேணால் அப்படியும் வச்சுக்கலாம். நீங்கள் என் கூட படிச்சிருந்தாலும் நான் நீங்கள் தான் வேணும்லாம் கேட்கல. ஜஸ்ட் நம்ம ப்ரொஃபஸர் மூலிமா எனக்கு ஒரு சில டாக்டர்ஸ் வேணும் கேம்ப் பண்ணுறதுக்கு அப்படின்னு தான் கேட்டேன். ஆனால் அவர் உங்கள் எல்லாரையும் சஜஸ்ட் பண்ணாருன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஏன் நாங்கள் வந்ததில் உனக்கு ஏதாவது பிரச்சனையா? பெஸ்ட்டாக ட்ரீட்மெண்ட் பார்க்க மாட்டோன்னு ஏதாவது ஃபீல் பண்ணுறியா என்ன? நீங்களாம் பெஸ்ட்டாக ட்ரீட்மெண்ட் பார்க்க மாட்டீங்கன்னு நான் ஃபீல் பண்ணது கிடையாது. பெஸ்ட்டாக ட்ரீட்மெண்ட் பார்க்காத அளவுக்கு நீங்கள் ஒஸ்ட் டாக்டர்ஸும் கிடையாது. டாப் 1ல் இருக்கிற டாக்டர்ஸ். அப்புறம் என்ன வசந்த் எங்கள் மேலே உனக்கு டிஃபால்ட்டாக தோணுது? டிஃபால்ட்டாக தோணுதுன்றதுக்காக நான் கூப்பிடல ஏஜென்சி. இன்னும் பெஸ்ட்டாக பாருங்கள், உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது ட்ரபிள் இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள், பார்த்துக்கலாம் அப்படின்றதுக்காக தான் கூப்பிட்ருக்கேன். இதில் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுற அளவுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் வேணும், எல்லாமே நான் பண்ணி கொடுக்கணும். உங்களுக்கு எதில் குறை இருந்தாலும் என்கிட்ட சொல்லிவிடுங்க, நான் கண்டிப்பாக பெஸ்ட்டாக பண்ணித்தரேன். நீங்களும் எனக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுங்க அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா இது நான் பிறந்து வளர்ந்த ஊர். இந்த ஊரில் ஒரு கேம்ப் நடத்துகிறன்றது எனக்கு பெருமையாகவும் இருக்குது. இதில் என் குடும்ப கௌரவம் கூட இருக்குது. இந்த வீட்டிலேருந்து ஒரு பையன் டாக்டர் ஆகி ஃப்ரீயாக மெடிக்கல் கேம்ப் நடத்துகிறான், அது பெஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கணும்னு என் அப்பா அம்மாவும் எதிர்பார்க்குறாங்க, தாத்தா பாட்டி என் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. அதனால தான் நீங்களாம் பர்சனலாக எனக்கு எப்படி இருந்தாலும் சரி, டாக்டராக உங்கள் ஃபீல்டில் கரெக்டாக நடந்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் கரெக்டாக எல்லாருக்குமே ட்ரீட்மெண்ட் நல்லபடியாக போய் சேரணும்னு நான் நம்புகிறேன். பாரு வசந்த், படிக்கும்போது 1000 பிரச்சனை வந்திருக்கலாம், போயிருக்கலாம். அது நம்மளோட பர்சனல் இஷ்யூ. வி ஆர் டாக்டர்ஸ். ஸோ ஃபீல்டில் எந்த விதமான பிரச்சனையும் வராது. ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுலையும் எந்த விதமான குறையும் இருக்காது. நாங்கள் அந்த அளவுக்கு பார்த்துப்போம். அதே மாதிரி வசந்த், பர்சனல் பிரச்சனை வேறு, கெரியர் வேறு. அவன் சொன்ன மாதிரி தான் வி ஆர் டாக்டர்ஸ். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நடந்து போனாங்க. ட்ரீட்மெண்ட்டில் எந்த பிரச்சனையும் வராது. நீ நடத்துகிற இந்த மெடிக்கல் கேம்ப் மாதிரி உங்கள் சுற்று வட்டாரத்தில் எந்த மெடிக்கல் கேம்ப் நடந்திருக்காதுன்ற விதத்தில் நாங்கள் பெஸ்ட்டாக உனக்கு பண்ணி தருவோம். அதிலலாம் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. பர்சனல் அது வேறு, அதை தனியாக பார்த்துக்கலாம். அதுக்கு நான் அதையும் விட முடியாதுல்ல. சான்சி, நீ பேசுகிற எல்லாமே கரெக்டு தான். கடைசியாக கிறுக்குத்தனமாக பேசுகிற பற்றி அதை மட்டும் தான் என்னால் இன்னும் ஏற்றுக்க முடியலன்னா. ஒன்றை யார் ஏற்றுக்க சொன்னா? உனக்கு எனக்கும் பர்சனல் பிரச்சனையே கிடையாது. அப்படியே இருந்தாலும் என் பர்சனல்குள்ளே நீ தான் நடுவில் நிற்கிறியே தவிர என்றைக்குமே உன் பர்சனலில் நான் நடுவில் வந்ததே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது உன் பர்சனலே கிடையாது. அதுவும் நான் இருக்கிற வரைக்கும் அது உனக்கு பர்சனலாக ஆகாது. இப்போ அது வேறு ஒருத்தவங்களுக்கு சொந்தமான பொருள். தேவையில்லாத ஆசைப்பட்டு அசிங்கப்பட்டு போய் நிற்காத, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். வசந்த், ஜான்சிக்கு சொல்கிற அட்வைஸ்லாம் ஓகே தான். அடுத்தவங்களுக்கு சொந்தமான பொருளாக சரவணன் ஆகிட்டான் தான். ஸோ அதனால் அவன் விஷயத்தில் தலையிட வேண்டியல தான். ஆனால் நான் என் பர்சனலை பார்க்க தான்ப்பா வந்தேன். எனக்கு சொந்தமாக்கிட்டு போகலான்னு தான் வந்திருக்கேன். ஆனால் கண்டிப்பாக அதை நடத்தியே தீர்வேன்னு. பெஸ்ட் ஆஃப் லக்குன்னு சொல்ல மாட்டேன், ஆல் த பெஸ்ட்னே சொல்கிறேன். உன்னால் முடிஞ்சா நீ கல்யாணம் பண்ணிக்கோ, ஒரு பிரச்சனையும் கிடையாது. நானே ஜாம்னு உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க கூட ரெடி தான். பெர்மிஷன் மட்டும் வாங்கி கொடு, கண்டிப்பாக என் தலைமையிலே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். டேய், என்னடா பேசிகிட்டு இருக்கா? அதான் என்ன பிடிக்கல, போகிறேன்னு சொல்கிறாள். அதையும் தாண்டி காலையில் இன்னும் சிறுபால் அடித்த மாதிரியே பேசிட்டா. இதுக்கப்புறமா என்ன வெயிட் பண்ண சொல்கிறேன்? அவன் ஆசைப்பட்றான், அவளும் ஆசைப்பட்ட கல்யாணம் பண்ணிட்டு போட்டுமே. நான் எந்த தப்பு சொல்ல மாட்டேன் சரவணா. ஜெகனுக்கு ஆப்போசிட் இனிமேல் நான் நிற்க மாட்டேன். அவன் எனக்கான பொருள் கிடையாது, அவ்வளோதான், விட்டுரு. நீ ட்ரை பண்ணு ஜெகன், ஆல் தி பெஸ்ட். நான் ஆசைப்பட்டதெல்லாம் எப்போவோ தூக்கி போட்டேன் ஜெகன். அப்படியே உங்கள் 2 பேருக்கும் பிடிச்சிருந்தது, உன்னை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம்னா கேட்டு சொல்லு, கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இதில் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏய், தேவையில்லாமல் நீ இப்போ வாக்குறுதி கொடுத்துட்ருக்க. அவளுக்கு சம்மதம்னா அப்போ கண்டிப்பாக என்னை கல்யாணம் பண்ணி வச்சிருவேன், அப்படி தானே? எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன். டேம் ஷியோர், நான் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன். அவளுக்கு சம்மதம் வாயை திறந்து சொல்லு, உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நான் போயிட்டே இருப்பேன். சூப்பர்டா, அப்போ கண்டிப்பாக கேட்டு சொல்கிறேன்னா. சரி, ஓகே. நான் கேம்பை பற்றி தான் பேச வந்தேன், பேசிட்டேன். இதுக்கப்புறம் எப்படி நடந்துக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கோங்க, அவ்வளோதான். என்னோட ரெக்வஸ்ட் எல்லாமே இந்த கேம்பை நீங்கள் நல்லபடியாக நடத்தி கொடுத்துட்டு போகணும், அவ்வளோதான். ஷியோர்டா, கண்டிப்பாக இந்த கேம்ப்பு சூப்பராக நடக்கும்ண்ணா. அதுக்கு நாங்கள் பொறுப்பு, எந்த பிரச்சனையும் வராது. தேங்க்யூ ஸோ மச். ஒரு கிரவுண்டில் தான் கேம்ப்க்கான எல்லாமே பண்ண சொல்லியிருக்கேன், எல்லோரும் பண்ணிகிட்ருக்காங்க. எப்படி இன்னைக்குள்ளே வேலை முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். நாளையிலேருந்து கேம்ப் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன்னா நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் வருவாங்கன்றதுனால நம்ம ஹாஸ்பிட்டலில் வச்சு நடத்தினாலும் அது முகாம் மாதிரி இருக்காது. அதனால தான் கிரவுண்டில் வந்து ஹாஸ்பிட்டல் செட்டப் மாதிரி பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ அங்கே வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாளைக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே தேவையான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே அங்கே பண்ண சொல்லியிருக்கேன். அதில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட என்கிட்ட சொல்லுங்கள், நான் எல்லாமே உங்களுக்கு பார்த்து பண்ணுறதுக்கு ரெடி தான், ஓகேவா? சரி, நாங்கள் எல்லோரும் நின்று பேசிக்கிட்டு இருக்கோமே, இந்த அஜய், வினோத், நீ இவங்களாம் எங்க? அவங்கள்ட்ட ஆல்ரெடி பேசியாச்சு, நீங்கள் மட்டும்தான் லேட்டாக வந்தீங்க. அதனால தான் உங்கள்கிட்ட இப்போ நான் தனியாக பேசிக்கிட்டு இருக்கேன். நான் அவங்கள்ட்ட பேசிட்டேன், நீ ஒன்றும் அதை பற்றி ஒரி பண்ணிக்க வேணாம். ரிஷி, தயவு செஞ்சு ஏதாவது பிரச்சனைனா முன்னாடியே சொல்லிவிடு. மனசுலேயே வச்சுக்கிட்டு இவன்ட்ட என்னடா சொல்கிறது கேட்குறது அப்படின்லாம் எதுவும் யோசிச்சுட்டு இருக்காத. உனக்கும் நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டேன், எந்த பிரச்சனையும் தேவையில்லை. பர்சனல் பிரச்சனைலாம் பர்சனலோட வச்சுக்கலாம்.
ஓகேடா, அதில் எதுவும் கிடையாது. நான் தான் சொல்லிட்டேனே, நாங்கள் பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்போன்னு. சரி ஓகே, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது, நான் கிளம்புறேன். நான் போகிறேன், நீ வாடா. என்ன சரவணா, காலையிலே ரொம்ப பக்தி பரவசமாக இருக்க? ஏன் அதில் உனக்கு ஏதாவது பிரச்சனையா? அப்படிலாம் இல்லைடா, காலையிலே வேஷ்டி சட்டை நெத்தியில் பட்ட ஒரே தெய்வீக கலையோட நிற்கிறியே, அதான் பார்க்குறேன். ம் காலையில் எழுந்து போய் கடவுள்கிட்ட அப்ளிகேஷன் போட்டு வந்தேன்டா. நானும் என் பொண்டாட்டியும் கேம்புக்கு வந்திருக்கிற எல்லாரும் சுயநினைவோட நடந்துக்கணும், எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, கேம்ப் நல்லபடியாக நடக்குதோ இல்லையோ, இதுங்களுக்கு என்னால் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு வேண்டிட்டு வந்திருக்கேன். என்ன திமிரா? ஒன்னால எங்களுக்கு ஏன் பிரச்சனை வரப்போகுது? கண்டிப்பாக வரும். ஏன்னா நீ பாசப்பட்ட ஒரு விஷயம் கேட்ட பற்றியா வசந்த் கிட்ட, அதனால என் கையால் அடி வாங்காமல் நீ போக மாட்டேன். இன்னொன்று நிற்கிற பறிவை இவளை அடிக்கக்கூடாதுன்னு பார்க்குறேன், ஆனால் என் பொண்டாட்டி கையிலே அடி வாங்காமல் இருக்கணும். அவ்வளோதான், உங்கள் 2 பேருக்காக தான் ஸ்பெஷல் அப்ளிகேஷனை போட்டு வந்திருக்கேன். காலேஜ் படிக்கும்போது என்ன திமிரில் இருந்தியோ அதே திமிரில் இருக்கன்னா வசந்துக்காக எல்லாத்தையும் பண்ணுவேன்ட்டு அவனே வேணான்னு தூக்கி போடுறான். உனக்கு எங்கடா வலிக்குது? எனக்கு தாண்டா வலிக்கும், ஏன்னா அவனோட இதயத்தை நான் தானே வச்சிருக்கேன். அப்போ அவனுக்கு என்ன ஃபீலிங்ஸ் இருக்குன்னு எனக்கு தானே தெரியும். ஸோ வலிக்குதுடா. மச்சான் கலைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டான், வா போகலாம். வசந்தை பற்றி பேசினாலே அவன் பைத்தியக்கார மாதிரி பதில் சொல்லுவான். ஒழுங்காக போயிடலாம், வா. எது வந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம். ஏன் அவன் மட்டும்தான் பேசுவானா? நான் பேச மாட்டேனா? ஏன் இதயத்துக்கு மட்டும் எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கோண்ணே. அது அதிகமாக வலி கொடுக்குற மாதிரி நீ எதாவது பண்ணினா அப்புறம் பொழந்துருவான் பார்த்துக்க. இதயத்தை சுக்குநூறாக உடச்சி உன்கிட்டேருந்து பிரித்து அவன் ஆசைப்பட்ட பொருளை நான் அடைஞ்சிட்டு தாண்டா இந்த ஊரை விட்டே போவேன். நீ வேணா பாருடா, சவாலாகவே எடுத்துக்கோன்னு. சீப்ப இதை 10 வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்க, பண்ண பாடு கிடையாது. இப்போ புதுசாக வேற சவால் விட வந்துட்டான். போடா டேய், டாக்டர்னு பார்க்குறேன், டாக்டருக்கு உண்டான மரியாதையை காப்பாற்றுங்கடா. இதில் வேற நம்பர் 1 டாக்டர்ஸ். சி சொல்கிறதுக்கு உங்களுக்குலாம் வெக்கமா இல்லை? ஓவராக பேசிகிட்டு இருக்கடா. என்ன பண்டை போட்டுட்டு இருக்கேன், பேச மாட்டேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா? என் பொண்டாட்டிக்கிட்ட அடங்கி போகவும் தெரியும், என் ஃப்ரெண்டுக்காக என் உயிரை எடுக்கவும் தெரியும். இப்படிலாம் வாய் பேசணும்னு வச்சுக்கோ, ஏன் பொழந்துட்டு போயிட்டே இருப்பேன். ஏன் டாக்டருக்கு அடிக்க தெரியாது? டாக்டர்னா சாஃப்டாக மட்டும்தான் இருப்பான்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா? கத்தி பிடிச்சி ஆப்ரேஷன் பண்ணுறவனுக்கு கழுத்து இருக்கவும் தெரியும். மூட்டிட்டு கிளம்புறியா? கேம்ப் நல்லபடியாக நடத்தணுன்ற ஐடியாவில் நீ இல்லை. அவன் எவ்வளோ சாஃப்டாக பேசிட்டு போகிறான், நீ எவ்வளோ கேவலமாக மிரட்டிட்டு இருக்க தெரியுதா? ஓ கேம்ப் ஒழுங்காக நடக்காதுன்ற பயத்தில் நான் அடக்கமாக பேசுவேன்னு நினச்சிட்டு இருக்கியா? அதெல்லாம் எந்த காலத்துலடா நடந்துச்சு? காலேஜ் டேஸ்லேருந்து நீ என்கிட்ட மோதிட்டு இருக்க, நான் திமிரா தானே பதில் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ கேம்புக்காக மட்டும் சாஃப்டாக பேசுவேன் நீ எப்படி நான் முடிவு பண்ணேன்? நீங்கள் சரியில்லைன்னு ஃபஸ்ட்டு நாள் கேம்ப், ஏன் ஃபஸ்ட்டு 1 ஹவரில் தெரிஞ்சால் கூட கேம்புக்கான வேறு டாக்டர்ஸை மாற்றிட்டு போயிட்டே இருப்பேன். அதுக்கான கெப்பாசிட்டி எனக்கு இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கியா? ப்ரொஃபஸர் சொல்லிட்டாருன்றதுக்காகலாம் வெயிட் பண்ணவே மாட்டேன். நீங்கள் நடந்துக்கிற முறையில் தான் கேம்பை நீங்கள் கண்டினியூ பண்ணுவீங்களா இல்லை புது டாக்டர்ஸ் வந்து கண்டினியூ பண்ணுவாங்களான்றதே தெரியும். இதுக்கப்புறம் உங்கள் விருப்பம். அடங்குடா டேய். உங்களை அடக்கிறதுக்கு பிறந்தவன்டானா அடங்கலாம் முடியாது. சரவணனுக்கு ஆக்கவும் தெரியும், அழிக்கவும் தெரியும், காக்கவும் தெரியும். அதில் எந்த ரகத்தில் நீங்கள் இருக்கணும்னு முடிவு பண்ணிக்கிட்டு கேம்புள்ள கால் எடுத்து வைங்க. என்ன டேய், இவன்கிட்ட டேரக்டாலாம் மோத முடியாதுடா. அதுவும் வசந்த் கொண்டுனா அவன் டாக்டர்ன்றதையும் மறந்துட்டு ரவுடிக்கு மேலே கேவலமாக இறங்கிடுவான். அவன்கிட்ட போய் கொள்ளான்னு நீ பேசிகிட்டு இருக்க பற்றியா? இப்போ நீ வரியா இல்லையாடா ஜெகன்? ஆடா போகலாம். கூப்பிட்றான்ல, கிளம்ப முடியுது. இப்போ போகிறேன், ஆனால் நீ இப்போ பேசுறதுக்கு எல்லாத்துக்கும் உங்கள் 2 பேரையும் அனுபவிக்க வச்சுட்டு தான் போவேன். சீப்ப வாடா, இதுக்கு மேலே அசிங்கப்பட முடியாது, கிளம்பலாம். ரிஷி ஒழுங்காக அவனை கூப்பிட்டு போயிரு, அடிச்சிருவோம் உண்மையா. டேய் சரவணா, ஒழுங்காக இருந்தா நீயும் ஓவராக தான் வாய் பேசிகிட்டு இருக்க. அவனுக்கு ஒன்றுனா ஓவராக வந்துடுறேன், நான் இவனை கண்ட்ரோல் பண்ணுறேன். அதே மாதிரி நீயும் உன் வாயை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுன்னா. நீங்களாம் பேசுறதுல தான் இருக்குது மிஸ்டர் டாக்டர் ரிஷி. நாங்கள் பார்த்துக்குறோம், நீயும் பார்த்து இரு. கிளம்புறோம். ஓகே ஓகே, லீவ் இட். என்னது நீ எப்படி இப்படி இருக்க? வரேன்னு இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை. நீ வர நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல தெரியுமா? நீங்கள் தான் மறந்துட்டீங்களா மேடம்? உங்களுக்கு இருக்கிற ஒரே ஃப்ரெண்டு இவ மட்டும்தான் நினச்சி ஓடிட்டு இருக்கீங்க. என்னெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா என்ன? வினோ, ஏன் இப்படிலாம் பேசுகிற? நீயும் எங்கள் ஃப்ரெண்டு தான், அவ்வளோவா அட்டாச் ஆக மாட்டேன். நீ எங்கே அந்த ஜான்சி கூட தானே சுற்றிட்டு கிடப்ப? அவளும் கொஞ்சம் நல்லவ தாண்டி. அப்புறம் அவள் கூட மட்டும் யார் தான் ஃப்ரெண்டாக இருப்பா? நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப ஒஸ்ட் கேரக்டர்லாம் கிடையாது. அவள் ஒஸ்ட்டாக நடந்துக்கிறது நம்ம சீனியர்கிட்ட மட்டும்தான். அப்படி சரவணன் சீனியர்கிட்ட என்னத்தை தான் பார்த்தான்னு தெரியல, அந்த மனுஷனை விடாமல் துரத்திக்கிட்டு இருக்கா. அதான் எங்களுக்குமே புரிய மாட்டுது. அவர் விஷயத்தில் மட்டும் அவள் கண்ட்ரோலே ஆக மாட்டா தெரியுமா? அவள் எப்படி காலேஜில் அடிக்டடாக அவர் தான் வேணும், அவர் எனக்கு சொந்தமானவர்னு கேட்டாலோ அதே மாதிரி தான் இப்போ கேட்டு வச்சிருக்கா. நேற்றுக்கு அவள் பேசின பேச்சில் இதுங்க எல்லாம் போய் குடிச்சிட்டு எவ்வளோ அமர்க்கலாம் பண்ணிடுச்சிங்க தெரியுமா? என்னடி சொல்கிறேன்? ஆமாம், நேற்று வந்தோடனே நீ எங்கே போன? ஜான்சி கூட உனக்கு காணும். ஜான்சி தனியாக போய் நேற்று சரவணன் சீனியர்கிட்ட வம்பளத்துருக்கா. பேசின பேச்சில் ஒழுங்காக இருக்கிற சீனியரும் நேற்று குடிச்சிட்டு ஒரே அமர்க்கலாம். ஐயோ, அப்புறம் எப்படி சமாளிச்சிங்க? எல்லாரும் மேனேஜ் பண்ணி சமாளிச்சாச்சு. திரும்ப இந்த மாதிரி எதாவது பண்ணிக்கிட்டே இருந்தாருன்னா மனுஷன் பாவம். இப்போ தான் கல்யாணம் ஆயிருக்கு, அவர் நிம்மதியாக வாழணும்னு நினைக்கிறோம். ஆனால் இவ வந்து வாழ விட மாட்டா போலையே.
அதெல்லாம் ஒன்றும் நடக்காதுடி, பார்த்துக்கலாம். நான் அவள் கூட தானே இருக்கேன். ஏதாவது தெரிஞ்சா கூட உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன்னு. கெட்டவ கூட இருக்கிற நல்ல ஃப்ரெண்டடி நீ. ஏய், திரும்ப திரும்ப நான் சொல்லிட்டேன். நீங்களாம் நினைக்கிற மாதிரி அவள் ரொம்ப மோசமானவளாக கிடையாது. அவள் சீனியர் விஷயத்தில் மட்டும்தான் இவ்வளோ தூரம் அடம் பிடிக்கிறா. ஆமாம், அப்புறம் உன் விஷயம் என்னாச்சு? நான் மட்டும் தாண்டி கல்யாணம் பண்ணியிருக்கேன். நீங்கள் யாரும் என்ன கல்யாணம் பண்ணிக்கலன்னு ஒருத்தியாக கல்யாணம் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். பண்ண மாட்டீங்க போல. அவள் வந்திருக்காருன்னு கேள்விப்பட்டேன். ஒரு வழியாக கல்யாண சாப்பாடு போட்டுருவியாடி வினோத் நீ இந்த வருஷம்? பறக்கும் திசையேது அந்த பறவை அறியாது, உறவும் புரியாது. மச்சான் யார் எப்படி வேணாலும் பேசணும்டா, ஆனால் உன் பொண்டாட்டி மட்டும்தான் ரொம்ப நல்லவ தெரியுமா? அப்போலேருந்து இப்போ வரைக்கும் என் லவ்வுக்கு அப்படி ஒரு சப்போர்ட்டு. இப்போ கூட பாரேன், கதை பேசிகிட்டே இருக்கும்போது பாயிண்ட்டை பிடிச்சா பாரு இசை. யாரு? என் பொண்டாட்டி தானே, கண்டிப்பாக சேர்த்து வச்சிருவா. அவளையே நீ ஃபாலோ பண்ணு. உண்மையாக மச்சான் சேர்த்து வச்சிருவாளா? சேர்த்துலாம் வைப்பா. அப்படி தான் ஸ்ரீநிதியும் வசந்தியும் சேர்த்து வச்சா. ஆனால் கடைசியில் இப்போ ஒரே வழியால் பிரிஞ்சுட்டாங்க. அந்த மாதிரி நீயும் பிரியாமல் தான் சரி. ஏன்னா என் பொண்டாட்டிக்கு அப்படி ஒரு ராசி. டேய், உன் பொண்டாட்டி எங்களை சேர்த்தே வைக்க வேணான்னு நானே பார்த்துக்கிறேன் என் விஷயத்த. இனிமேல் என் விஷயமா உன் பொண்டாட்டியை பேச வேணான்னு சொல்கிறேன்னா இது என்னோட பர்சனல் ரெக்வெஸ்ட். மச்சான், ஆனால் சேர்த்துலாம் வச்சிருவாடா. ஏதோ இத்தனை வருஷமாக பார்த்துட்ருக்கேன், ஃபைனலுக்கு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். நானே அப்ரோச் பண்ணிக்கிறேன். தயவு செஞ்சு உன் பொண்டாட்டியை வாயை மட்டும் மூடிட்டு இருக்க சொல்லுண்ணா. என்னடா என் பொண்டாட்டி பற்றி இப்படி சொல்லிட்டேன்? உங்களை கண்டிப்பாக சேர்த்து வச்சிருவாடா. போதும் சாமி, நீங்கள் சேர்த்து வச்ச வரைக்கும் போதும், கம்முன்னு இருங்கண்ணா. நீ தான் சொல்கிற. காலேஜும் கிட்டத்தட்ட சொல்லிக்கிட்டே தான் இருந்தது. இத்தனை வருஷம் ஆயிடுச்சு. இது வரைக்கும் காலையில் குட் மார்னிங், நைட்டு குட் நைட் இந்த மெசேஜ் மட்டும்தான் அனுப்புகிறான். அதை தாண்டி என்கிட்ட பேசக்கூட ட்ரை பண்ண மாட்டான். இவன் எப்போ லவ் சொல்லி நான் எப்போ கல்யாணம் பண்ணுறது? நீயே சொல்ல பார்க்கலாம். அப்போ வந்து ப்ரப்போஸ் பண்ணிட்டா கல்யாணம் பண்ணிடுவியா? ப்ரப்போஸ் பண்ண சொல்லு, வேணா அக்செப்ட் பண்ணிடலாம். ஏய், உண்மையாக தான் சொல்கிறியா? அப்போ வினோத் அண்ணன் ப்ரப்போஸ் பண்ணால் நீ அக்செப்ட் பண்ணிடுவா, அப்படி தானே? ஆமாண்டி, பின்ன அப்போலேருந்து வினோத் வினோத்னின்னு காலேஜே பேசிடுச்சு. எனக்கு அப்படியே மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. என்கிட்ட வந்து நேரில் பேச மாட்டாருன்றதுனால தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். இப்போ உனக்கு சம்மதம் தானா? சம்மதம் தான். டேய், அவள் கடைசியில் ஓகேவா தான் இருக்கா போலையே. நீ ப்ரப்போஸ் பண்ணன்றது தான் இப்போ குறையா? உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்றதுலாம் எனக்கும் தெரியும். எனக்கு தான் இன்னமே பேச பயமாக இருக்குது. ஐயய்ய, அப்போ ஆல்ரெடி இது கிளிக் ஆன காதலா? எக்ஸிக்யூட் தான் பண்ணலையா என்ன? ஆமாண்டா. கொடியிலே மல்லிகைப்பூ மணக்குதே மானே, தொடுக்கவா எடுக்கவா தவிக்கிறேன் நானே. டேய் கம்முன்னு இருடா நீ வேற. ஆமாம், பின்ன ஊராம்பட்டு காதலுக்குலாம் ஊட்டி ஊட்டி வளர்த்தான். தான் காதலை சொல்கிறதுக்கு பயப்படுறான். டேய், என்னை எப்படிலாம் உசு பேத்தி விட்டு இந்த புள்ளைய கல்யாணமே பண்ணி வச்சு நான் ஒரு புள்ளையே பேத்துட்டேன். நீங்களாம் இன்னும் வித்த கட்டிட்டு இருக்கீங்க தெரியுமா? மச்சான் கேம்ப் முடியறதுக்குள்ளே ப்ரப்போஸ் பண்ணுறேன். போகிறப்பவே கல்யாணம் பண்ணிவிட்டு ஊருக்கு போகிறேன், ஓகேவா? ஆல் த பெஸ்ட் மச்சான். ஆனால் அப்பப்போ எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுண்ணே. டேய், நாளாக ராசியாக நாள் தானே, நாளாக ஹெல்ப் பண்ண பிரச்சனை இல்லை. ஆமாம், நீனு தான் வசந்துக்கு ஹெல்ப் பண்ண. வசந்த் காதல் மட்டும் நினச்சி போயிருக்கு. அவள் ஸ்ரீநிதிக்கு பண்ணா, அதுவும் நினச்சி போய் நிற்கிது. இருந்தாலும் உன் மேலேயும் உன் பொண்டாட்டி மேலேயும் எங்களுக்கு லைட்டாக டவுட் இருக்குதான். இருந்தாலும் வேறு வழி கிடையாது. நீயே ஹெல்ப் பண்ணு. நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தால் கல்யாணம் பண்ணிடுறேன்னு காக்க வைக்காம. கிரேட் இன்சல்ட். இது என்ன காலில் எட்டி போட்டிருக்கானா? ஒரு டாக்டர் நீ காலில் மெட்டி போட்டிருக்க, அசிங்கமா இல்லையா? அசிங்கமாக இல்லை, பெருமையாக இருக்குது. நீ ஒரு பெரிய கார்டியாலஜிஸ்ட், சிட்டியில் நம்பர் 1 டாக்டர். அப்படி இருக்கும்போது உன் காலை யாராவது பார்த்தா அசிங்கமாக இருக்காதா? என்னடா இவன் மெட்டி போட்டிருக்கான் அப்படின்னு யோசிக்க மாட்டாங்களா? ஆமாம், ஒரு டாக்டர் மேலே இருக்கிற நம்பிக்கையில் தான் ஒரு பேஷண்ட் வைத்தியம் பார்க்க வருவாங்களே தவிர காலை காமிங்க கையை காமிங்க பார்த்துட்டு வைத்தியம் பார்க்குறேன் அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. புரியுதா? உன்ன மாதிரி சில ஜென்மங்கள் தான் எல்லாத்தையும் நோட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓவரா பேசாதானே. நான் தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இல்லை, நீ தேவையில்லாமல் பேசுகிறதையும் பார்க்குறதையும் நிப்பாட்டிட்டு உன் லைஃப்க்கு என்ன இம்பார்ட்டண்ட்டோ அதை தேடி பாருண்ணா. என் லைஃபே நீ தான் சொல்கிறேன், திரும்ப திரும்ப கேட்குற பற்றியா? என் லைஃபு எப்போது ஸ்டார்ட் ஆகிடுச்சு, திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன் உன் லைஃப் நான் கிடையாதுன்ட்டு. நீ தேவையில்லாமல் என்னை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்காத. உன் அறிவுக்கும் அழகுக்கும் அவள் கால் தூசிக்கு கூட வரமாட்டான். அவளை போய் பிடிச்சிக்கிட்டு ஒய்ஃப்னு நீ சொல்கிறதெல்லாம் என்னால் ஏற்றுக்கவே முடியல தெரியுமா? நானும் பொண்ணாச்சு, பொறுமையாக பேசலன்னு பார்த்தா நீ அடங்கவே மாட்டல. இதுக்கப்புறம் என் அன்புவை பற்றி ஏதாவது ஒரு வார்த்தை பேசினேன், மரியாதை இருக்காது ஜான்சி. பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன். அவள் எந்த விதத்தில் உனக்கு வசதின்னு இப்போ உனக்கு கோவம் வருது? ஏய், ஃபஸ்ட்டு பொண்ணு மாதிரி நடந்துக்கோன்னா அப்போ தான் எதிர்த்தாப்பில் நிற்கிறவங்களோட அருமை உனக்கு தெரியும். என் அன்புவை பற்றி உனக்கு என்னடி தெரியும்? எனக்கு தாய்க்கு தாயா, தாரத்துக்கு தாரமாக நடந்துக்கிறான். அவள் கால் தூசிக்கு நான் தான் வரமாட்டேனே தவிர எப்பயும் எனக்கு ஈக்குவலாக வரல, எனக்கு ஒரு படி மேலே தான் இருக்கா. இதுக்கப்புறம் என் அன்புவை பற்றி பேசினேன், மரியாதை கெட்டுன்னு சொல்லிட்டேன். மைண்ட் இட். இந்த பூலாம் அழகா இருக்கு தெரியுமா? எனக்கு நீங்க பறிச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.
விளையாடுறீங்களா மேடம்? இன்னும் நிறைய அக்கா பறித்து தரேன். இன்னைக்கு அக்காவுக்கு லீவு தான். உன் கூட விளையாடுறது தான் அக்காவுக்கு வேலையே. அப்படியா? நான் எப்பயுமே அன்பம்மா கூட தான் விளையாடுவேன். இன்னைக்கு நீங்களும் இருப்பீங்களா? ரொம்ப ஜாலி தெரியுமா அந்த குட்டிக்கு? அன்பு உங்களுக்கு அம்மாவாயிட்டாங்க. பரவாயில்லையே, சூப்பராக தான் இருக்கு எதுவும். அவங்க சித்தின்னு கூப்பிட சொன்னாங்களா அந்த மாமா? ஆனா நான் சித்தின்னு கூப்பிட மாட்டேன், அம்மா தான் கூப்பிடுவேன்னு சொல்லிட்டேன். அன்பம்மாவும் என்ன இனிமேல் அன்பனே கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கான். அப்படிங்களா? சூப்பர் சூப்பர். அப்போ இனிமேல் பாப்பாவுக்கு நிறைய அம்மா இருக்காங்க அப்படி தானே? ஆமா, அன்பம்மா, மகாம்மா, இசையம்மா எல்லாமே இருக்காங்க தெரியுமா? அந்த குட்டிக்கு ஒரே ஜாலி தான். ஆமா. நந்துக்குட்டி, என்னடி காலேஜ் கிளம்பிட்டியா? ஆமாங்க கிளம்பிட்டேன். அதான் நந்துக்குட்டி கார்டனில் உட்காந்துருந்தா பார்த்தேனா, சரி அப்படியே ஒரு அட்டனன்ஸ் போட்டு செல்லத்துக்கிட்ட சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். அக்கா, நீங்க காலேஜ் போயிட்டு எப்போ வருவீங்க? நீங்க போறது காலேஜ்னா அப்ப ஸ்கூலுக்கு அப்புறம் நான் அங்க தான் போகணும். ஆமாங்க பெரிய மனுஷி, ஸ்கூல் படிச்சதுக்கப்புறம் அக்கா மாதிரி காலேஜுக்கு தான் போவீங்க. அது வரைக்கும் நீங்கள் சின்ன பொண்ணு ஸ்கூலுக்கு போகணும். அக்கா, அப்ப ஜாலியா இருக்கும்ல? அப்படி போய் சொல்லியாதான் என்னையும் படிக்க வச்சாங்க. ஸ்கூல் படித்தா அதுக்கப்புறம் கஷ்டம் தீந்துரும், காலேஜ் படித்தா அதுக்கப்புறம் ஜாலி ஆகிடுவேன்னு நானும் நம்பி படிச்சுக்கிட்டு இருக்கேன். பார்க்கலாம். அப்ப கஷ்டமா இருக்குமா? கஷ்டமெல்லாம் இருக்காது, ஈஸியாக தான் இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க மேடம். இப்போ தானே எல்கேஜியே படிக்கிறீங்க. அக்கா, எல்கேஜி படிக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு தெரியுமா? மண்டலம் வலிக்கு. அடிப்பாவி, எல்கேஜி படிக்கவே மண்டை வலிக்குதா? உங்கள் அப்பா அம்மா 2 பேரும் டாக்டர்ஸ் டி. நீ என்னென்ன எல்கேஜிலேயே மண்டை வலிக்குதுன்னு ஆரம்பிச்சிட்டேன். அக்கா, அவங்க டாக்டரா இருந்தா நானும் டாக்டர் ஆகணும்னு ஏதோ இருக்கும். நான் டாக்டர்லாம் ஆக மாட்டேன்ப்பா. நான் பெருசானதுக்கு அப்புறம் விசாரிப்பேன் எந்த வேலைக்கு போனா ஈஸியா இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த வேலைக்கு தான் நான் படிப்பேன். நான் டாக்டர்லாம் ஆக மாட்டேன்ப்பா. அடிப்பாவி, இது மட்டும் உங்கள் அப்பா அம்மா காதில் விழுந்துச்சுன்னு வச்சுக்கையா, அவ்வளோதான். தெரியாம பாத்துக்கோங்க, சொன்னா நான் வெளுத்துருவாங்க அடி. அதனால நம்மளுக்குள்ள இருக்கட்டும்னு தெரியுங்க. அவ்வளோ பயம் இருக்கு, தைரியமாக பேசுகிறல நீ எல்கேஜி படிக்கும்போதே மண்டை வலிக்குதுன்னு. அக்கா, அது சும்மா சொல்றேன். போக போக நான் நல்லா சூப்பரா படிப்பேன் தெரியுமா? அது சரி. உங்ககிட்ட தான் பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன். நல்ல வேலை உன்னை பார்த்துட்டேன். காலேஜ் கிளம்பும் போது பார்த்தோன்னே தான் இப்போ ஞாபகம் வருது. ஏன்க்கா என்னாச்சு? நேற்றுக்கு கிருஷ்ணாவோட அண்ணி ரோஷினி இருக்காங்கள, அவங்க ஆஃபீஸ்க்கு வந்தாங்க. இந்த லேண்ட் விஷயமா டாக்குமெண்ட் கொடுத்துருந்தால, அதில் திருப்பி ஒரு கிளாரிஃபிகேஷன் வேணும்னு சொல்லிட்டு வாங்க வந்திருந்தாங்க. அதுக்கும் நீ என்கிட்ட பேசணும்னு நினச்சதுக்கு என்ன விஷயம்? சம்மந்தம் இருக்கு, நீங்கள் வாயேன். அவங்க ஏதோ உங்கள்கிட்ட பர்சனலா பேச போறாங்க போல, அதான் கிட்ட கூப்பிடுறாங்க. சீக்கிரம் என்ன? அது சரி, எல்லாம் தெரியுதல்ல உனக்கு. உன்னை பற்றி தெரிஞ்சுட்டு அவளே என்ன கிட்ட கூப்பிட்றா. போங்க போங்க, குட்டி பாப்பாக்கு தெரியக்கூடாதுன்னு உங்களை கிட்ட கூப்பிடுறாங்க. நான் குட்டி பாப்பா, இப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்க மாட்டேன். நான் பூ வச்சு விளையாண்டுட்டு இருக்கேன். நீங்க அந்த கிட்ட போய் பேசுங்க. உத்தரவு மகாராணி. என்னக்கா ஏன் கூப்பிட்டேன்? வரும்போதே நான் ஏதோ திட்ட போகிறேன்னு மூஞ்ச பாவமாக வச்சுக்கிட்டே வந்து நிற்கிறேன்னு. அக்கா வந்தோடனே இன்னும் நிறைய பூ பறிச்சு கேட்கணும். எல்லாருக்கும் இன்னைக்கு பொக்கே பண்ணுவோண்ணா. சொல்லுக்கா என்ன விஷயம்? ஆமாம், இந்த கிருஷ்ணாவை பார்க்குற இடத்துலலாம் குடிகாரன்னு சொல்கிறியாமே, ஏன் அப்படி சொல்கிறேன்? அக்கா குடிகாரன்னு சொல்ல, நீ தானே அன்றைக்கி கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு குடிச்சிட்டு வந்தாருன்னு சொன்னேன். நந்துக்குட்டிக்கிட்ட ஒரு நாள் கல்யாணத்தில் நின்று பேசிகிட்டு இருந்தார். அப்போ குழந்தைகிட்டலாம் பேசாதீங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன். அப்புறம் ஒரு நாள் எதிர்ச்சியாக பார்க்குறப்ப சொன்னேன், காலேஜுக்கு டாக்குமெண்ட் வாங்க வந்தார். அப்போது நான் ஒன்றும் தப்பாக சொல்லி, குடிகாரன் தானே. ஐஷு, உன்னை நாங்கள் இப்படி இல்லாமடி வளர்த்தோம். நாங்கள் சொன்ன எல்லாத்தையுமே நம்பிடுவேன். நாங்கள் சொல்கிறதெல்லாம் உன் ஆழ் மனசில் பதிஞ்சிரும்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது நான் ஒருத்தனை குடிகாரன்னு உங்ககிட்ட சொன்னது தப்பு தான். உண்மையிலே இதில் என் மேலே தான் மிஸ்டேக் இருக்குது. ஏன்னா அண்ணனாகட்டும், அப்பா அம்மாவாகட்டும், நானாகட்டும், நாங்களாம் எது சொன்னாலும் நீ கண்மூடித்தனமாக நம்ம அண்ணன் அக்கா எல்லோரும் சொல்லிட்டாங்க, இந்த விஷயம் இப்படி தான் அப்படின்னு நீ உன் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிப்ப. அப்படி தான் இப்போ கிருஷ்ணன் குடித்தான் அப்படின்னு நான் சொன்ன விஷயமும் உன் ஆழ் மனசில் ஸ்ட்ராங்காக பதிவாயிடுச்சு. அவனை பார்க்கும்போதெல்லாம் நீ இப்படி திட்டிகிட்ருக்க கரெக்டா? ஆமாக்கா, நீ குடிகாரன்னு சொன்னதுலேருந்து எனக்கு எப்போ அவனை பார்த்தாலும் குடிகார மாதிரி தான் தோணுது. அதுக்கு நான் என்ன பண்ணட்டும்? நீ என்ன பண்ணட்டும்லாம் இல்லடி. நேற்று அவங்க அண்ணி வந்தப்போ சொன்னாங்க, கல்யாணத்தில் நீ அவரை மண்டபத்தில் வச்சு பேசிகிட்டு இருந்தல, அப்போ அவங்க அண்ணியுமே கேட்டுட்டு இருந்திருக்காங்க. பார்த்தோன்னே அவங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு போல். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுருக்கான். அவங்க சமாதானப்படுத்தவே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நாங்கள் அவனை எங்கள் ஃபஸ்ட்டு குழந்தையாக நினச்சி வளர்த்துட்ருக்கோம். எனக்கும் ஸ்ரீநாத்துக்கும் குழந்தைய பிறந்தாலும் எங்களுக்கு கிருஷ்ணா தான் ஃபஸ்ட்டு குழந்தை. அப்படி இருக்கும்போது எங்கள் புள்ள அழுவுறதை எங்களால் தாங்கிக்க முடியுமா? அவன் குடிச்சிட்டு வந்தது தப்பு தாம்மா, நான் தப்பு இல்லைன்னுலாம் சொல்லலை. ஆனால் அவனை பார்க்குற இடத்துலலாம் இந்த மாதிரி பேசுகிறது நல்லா இல்லைல்லம்மா அப்படின்னு என்ன கேட்குறாங்க. தான் தெரிஞ்சது அவனுக்கு குடிக்கிற ஹேபிட்லாம் எதுவுமே கிடையாது போல். யாரோ இதை பிளான் பண்ணி தான் அவனை குடிகாரன் ஆக்கிட்டுருக்காங்களாம். என்னக்கா சொல்கிறேன், குடிகாரன் ஆக்கிட்டுருக்காங்களா? ஆமாண்டி, குடிக்கிற ஹேபிட் இல்லை அப்படின்னா எல்லா பசங்களும் பண்ணுற மாதிரி இப்போ நம்ம அண்ணனுங்களே பண்ணுறானுங்க என்ஜாய்மெண்ட்டுக்கு. நம்மளுக்கும் தெரியாமல் தான் பார்த்துக்கிறானுங்க, வீட்டுக்கும் தெரியாமல் தான் பார்த்துக்கிறானுங்க.
உனக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம வசந்த் அண்ணன்லேருந்து அஸ்வின் அண்ணன்லேருந்து எல்லாருக்குமே லைட்டாக ட்ரிங்க் பண்ணுற ஹேபிட் இருக்குது. ஆனால் அது ஃப்ரெண்டுங்களுக்குள்ளே ஜாலியாக அப்படியே முடிஞ்சிடும். எப்பயுமே நம்ம ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு கூட தெரியாமல் தான் பார்த்துப்பாங்க 2 பேரும். ஆமாம், அதே மாதிரி தான் கிருஷ்ணாவும் லைட்டாக ஃப்ரெண்டுங்க கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணுறதுக்கான ஸ்டார்ட் பண்ண பழக்கம் அவனை இப்போ அடிக்டடாக கொண்டு வந்து விட்டுருக்கு. ஆனால் அடிக்ட் ஆகிற அளவுக்கு அவனுக்கு வேறு ஏதோ நடந்துட்டுருக்கு. அதை தான் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கன்ற மாதிரி அவங்க அண்ணி சொன்னாங்க. என்னக்கா சொல்கிற, உண்மையாவா? ஆமாண்டி, யாரோ பிளான் பண்ணி தான் அவன் லைஃபையே ஸ்பாயில் பண்ணிகிட்ருக்காங்கன்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க கேட்டுக்கிட்டதெல்லாம் ஒரே ஒரு ரெக்வெஸ்ட்டு தான். உங்கள் தங்கச்சி இனிமேல் பார்க்குற இடத்தெல்லாம் இந்த மாதிரி பேச வேணான்னு சொல்லுங்கள், அவனை ஹர்ட் பண்ண வேணான்னு சொல்லுங்கள். அவளுக்கும் அவனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அப்படி இருக்கும்போது தேவையில்லாமல் அவள் ஏதாவது ஒரு விஷயத்தில் பேசுகிற சுச்சுவேஷன் அவகிட்ட வந்தால் கூட அவளை இதை பற்றி பேச வேணான்னு சொல்லுங்கள் ப்ளீஸ், எனக்காக இதை நான் ரெக்வெஸ்ட்டாக கூட கேட்குறேன் அப்படின்ற மாதிரி பேசினாங்க. நான் பண்ணதை தப்பு தான் இல்லைக்கா. எனக்குமே அவர் காலேஜ் டாப்பராக இருக்கும்போது, எனக்கு சீனியராக இருக்கும்போதெல்லாம் அவரை பற்றி சொல்கிற விஷயம்லாம் எனக்குமே என்னடா இப்படி ஒரு பையன் படிப்பானா, இப்படி ஒழுக்கமாக இருப்பானா. ஏன்னா காலேஜில் யார்ட்டையுமே பேசுறது கிடையாது. காலேஜுக்கு அந்த வேலையை மட்டும்தான் பார்ப்பாரு. என்ஜாய் பண்ணணும், யார்கிட்டையும் பேசக்கூடாது, எந்த பொண்ணையும் தப்பாக பார்க்கக்கூடாது, அப்படி தான் இருப்பார். எனக்குமே அவர் கேரக்டரை பற்றி கேள்விப்பட்டப்ப ஓகேவாக தான் தோணுச்சு. அப்புறம் நீ சொன்னியா திடீர்னு ஒரு நாள் இந்த மாதிரிலாம் குடிச்சிட்டு வந்தாருன்னு, அதுலேருந்து நான் வேறு மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அவர் கிட்டத்தட்ட காலேஜ் டாப்பர்ன்றதே நான் மறந்துட்டேன்க்கா. நீ சொன்னதுலேருந்து என் மைண்டில் உண்மையிலே குடிகாரன்றது தான் பதிஞ்சிருச்சு. அதனால தான் இந்த 2 டைமே என்னையே மீறி ஏதோ ஹர்ட் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். உனக்கே தெரியும் அவனை பற்றி. அப்படி இருக்கும்போதும் உன் மைண்டில் அவன் குடிகாரன் பதிஞ்சதுன்னா நான் சொன்னதுனால தான். நானே சொல்கிறேன், அவன் நல்ல பையன்தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதுக்கப்புறம் எந்த இடத்துலையும் அவனை பார்த்து இந்த மாதிரி இன்சல்ட் பண்ணுறவளை வச்சுக்காத. அவ்வளோதான் நான் சொல்லுவேன், ஓகேவா? ம், சரிக்கா. நீயா எதுவும் பேச தேவையில்ல. அப்படியே எதர்ச்சியாக ஏதாவது அவனை பார்க்குற சூழ்நிலையோ பேசுகிற சூழ்நிலையோ வந்துச்சு அப்படின்னா அக்காக்காக ஒரு வாட்டி அவன்கிட்ட சாரி மட்டும் கேட்டுடு, ஓகேவா? ம், சரிக்கா. சரி, பார்த்து பத்திரமா காலேஜுக்கு போயிட்டு வா. பூ மாதிரி வந்துருப்பாலாம். வந்துருப்பாக்கா, பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணுறேன்னா. சரி, நான் கிளம்புறேன். ஆனால் உங்ககிட்டயும் நான் சாரி கேட்டுக்கிறேன்க்கா. நீ என்னால் அவங்கக்கிட்ட தலை குனிகிற மாதிரி ஆயிடுச்சுல, நான் பேசுனதுனால தானே. ஏ லூஸு, இதெல்லாம் போட்டு மனசில் குழப்பிட்டு இருக்காதானே. நாங்களும் உன்னை அப்படி வளர்த்து வச்சுருக்கோம். நாங்கள் சொல்கிற விஷயம்லாம் கரெக்டுன்னு நீ அப்போலேருந்து இப்போ வரைக்கும் நம்பிக்கிட்டு இருக்க. அதனால் அக்கா சொன்னது உன் மைண்டில் பதிஞ்சிடுச்சு, வேற ஒன்றும் இல்லை. இப்போ நான் அக்கா எடுத்து சொன்னோன்னே நீ புரிஞ்சுக்கிட்ட பார்த்தியா? இதுவே போதும். நீ எங்கள் வளர்ப்படி, அதில் எந்த தப்பும் வராது. நீ யாரையும் தேவையில்லாமல் கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேச மாட்டேன். அக்காவுக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. நீ நல்லா படி, நல்லா வருவ, ஓகேவா? ஜஸ்ட்டு இந்த மாதிரி அக்காவுக்காக பேசாத. ம், சரிக்கா, நான் கிளம்புறேன். சரிடி, பார்த்து போயிட்டு வா. கிருஷ்ணா, ஒர்க் அவுட் ஆக மாட்டேன் அந்த பிளானு. கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். நீ நம்ம ஃபேமிலி லாயர் இருக்கார்ல, அவரோட பொண்ணை தான் அண்ணன் லாயராக சூஸ் பண்ணியிருக்கான். அந்த பொண்ணு எனக்குமே தெரியும், நான் பேசியிருக்கேன் அந்த பொண்ணுக்கிட்ட. தெரியுமா? தெரியும். நீ வந்தவங்க அப்பா தேவையில்லாமல் அந்த பிள்ளைய இன்ஜினியரிங் போட்டு போயிட்டாரு. ஃபஸ்ட் இயர் என் கூட தான் படிச்சிச்சு. அதுக்கப்புறம் எனக்கு இன்ஜினியரிங்கில் விருப்பம் கிடையாது, நான் இருக்கிறதுக்கு லாயர் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். தேவையில்லாத எங்கள் அப்பா இங்கே கொண்டு வந்து சேர்த்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் இயரில் டிஸ்கண்டினியூ ஆகிட்டு போய் லாயருக்கு அட்மிஷன் போட்டுட்டா. அப்படியாடா? ம், ஆமாம். நீ 1 இயர் காலேஜ் வந்தா எல்லா சப்ஜெக்ட்லையும் அரியர். பிடிக்காத சப்ஜெக்டை நான் படிக்கவே மாட்டேன், நீங்கள் இப்படிலாம் சேர்த்து விட்டிங்கன்னா நான் எல்லா விஷயமும் அரியர் வச்சுட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட அடம் பிடிச்சி அந்த வருஷம் பூரா எல்லா பேப்பர்லையும் அரியர் வச்சு டிஸ்கண்டினியூ ஆகிட்டு போய் பிஏபிஎல் படித்தே தருவேன் அப்படின்னு போனவ. நம்ம ஃபேமிலி லாயர்ன்றதுனால எனக்கும் அப்பா அண்ணன் அங்கே அட்மிஷன் போட வந்திருந்தான். அப்போ தான் அவர்கிட்ட பேசி, தம்பி பொண்ணை கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னு என்கிட்ட சொல்லி விட்டுட்டு போனார் அவளை. அதனால எனக்கு அவளை தெரியும். அப்புறம் ஃபஸ்ட் இயர்லேயும் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு போனால சம்பவம். அதனால எல்லாருக்குமே அவளை பற்றி காலேஜில் தெரியும். அப்படிப்பட்ட பொண்ணு யாருடா? அண்ணி, அவன் நாடி நரம்பு ரத்தம் பூரா பிஏபிஎல் ஓடி போயிருக்கு. நாளைக்கு வருவா, பார்க்க தானே போகிறீங்க. ஆமாம், அவங்க அப்பா ஏன்டா லாயர் ஆக வேணான்னு பொண்ணு ஆசைப்பட்டாரு? அவரே லாயர் தான். அப்படி இருக்கும்போது அவர் பொண்ணு ஏன் லாயர் ஆகக்கூடாதுன்னு நினச்சாரு? அதுக்கு அந்த ஃபீல்டு வேணாம்னு மனுஷன் நினச்சிருக்காரு. ஆனால் இந்த புள்ள அந்த ஃபீல்டுக்கு தான் போயே தீருவேன், நான் உங்களை பார்த்து தான் வளர்ந்தேன், எங்கள் அப்பா தான் என் ரோல் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபீல்டுக்கே போயிடுச்சு. சூப்பர்டா, பொண்ணுங்க தைரியமாக இருக்கணுன்றதுக்கு அப்பாவே எக்ஸாம்பிள்னு சொல்லு. ம், அப்படின்னு சொல்லலாம். அவனே என்னடா? ஸ்வேதா அண்ணி. சரி, அவள்கிட்ட எல்லா டீட்டெயிலும் பேசிட்டியா? அண்ணன் அவளை தான் லாயராக சூஸ் பண்ணியிருக்காருன்னு தெரிஞ்சோடனே செம்ம ஷாக்கும் ஆகிட்டேன், ஹாப்பியும் ஆகிட்டேன். ஏன்னா வேறு லாயராக இருந்தால் நம்ம இஷ்டத்துக்கு பேசி எதுவும் பண்ண முடியாது. அண்ணன்கிட்ட உண்மையை சொல்லிடுவார். இவன் நம்மளுக்கு தெரிஞ்ச பொண்ணுன்றதுனால நம்ம சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் கேட்பா. அண்ணனையும் நம்ம வழிக்கு கொண்டு வரதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால நேற்று நைட்டே அவள்கிட்ட கால் பண்ணி எல்லாத்தையும் பேசிட்டேன். சரி, ஓகேடா. அப்புறம் எனக்காக ஏதோ ஒரு டூப்ளிகேட் லாயரை ரெடி பண்ண போகிறா, நீ அது என்னடா ஆச்சு? அதையும் ரெடி பண்ணிட்டா நீ. நாளைக்கு பார்க்க தானே போகிறீங்க, அது மட்டும் உங்களுக்கு சர்ப்ரைஸ்ன்னு. சர்ப்ரைஸா? யார்டா அது? வந்தால் பார்க்க தானே போகிறீங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உங்களுக்கு தெரியும். நாளைக்கு வந்தால் பாருங்கன்னு. வெயிட்டிங்டா, வெயிட்டிங். சரிங்க, நீ ஆஃபீஸ் கிளம்பலையா? கிளம்பணும்டா, இனிமேல் தான். ரெடியாக தான் இருக்கேன். சரி, உன்ட்ட அப்படியே பேசிட்டு கிளம்பலாமே அப்படின்னு வெயிட் பண்ணேன்.
டேய் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நம்ம ஃபேமிலியில் இருக்கிற யாருக்குமே இந்த டிவோர்ஸ் மேட்டர் போயிட்டு இருக்கணும்னு தெரியக்கூடாது. உள்ளே வந்து பேசுகிற அவங்க 2 பேரும் லாயர், நம்ம இப்படிலாம் அவங்கள இதுக்காக தான் கூட்டிருக்கோம் அப்படின்றதும் தெரியக்கூடாது. ஓகேவா? இருக்கலாம் நீ அதெல்லாம் தெரியாமல் தான் இருக்கும். அண்ணாவும் பிஸ்னஸ் விஷயமா ஸ்வேதாவை கூட்டிருக்கலாம்னு மெயின்டைன் பண்ணலாம். என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து யாரும் சந்தேகப்பட போகிறதில்ல, பார்த்துக்கலாம் விடுங்க. சரிடா. ஒழுங்காக காலேஜ் போய் படிக்கிற வேலையை பாருன்னா ஊருப்பிட்ட நீயாச்சும். ஆமாம், நீ அப்படியே காலேஜ் போய் டிகிரியை வாங்கி என்ன பண்ணியிருக்க? பீரோவில் பத்திரமா தானே வச்சிருக்க. அதுக்கான எந்த வேலையும் தானே உனக்கு கிடைக்கலையே. அப்படி இருக்கும்போது என்னையும் இன்ஜினியரிங்கை சேர்த்து விட்ருக்கீங்க. நான் மட்டும் என்ன பண்ண போகிறேன்? ஏண்டி அண்ணன்ற மரியாதையை கொஞ்சமாச்சும் கொடுக்குறியா நீ? ஏதோ அண்ணன் சொல்கிறானே சரின்னு சொல்லுவான்னு தோணுதா? நான் ஏன்டா சரின்னு சொல்ல போகிறேன்? நல்லா இருந்தால் கேட்பேன், இல்லைனா போடா அப்படின்ட்டு போயிட்டே இருப்பேன். உன்னெல்லாம் என் தங்கச்சின்னு சொல்கிறதுக்கு அசிங்கமாக தான் இருக்குன்னு. இருந்துட்டு போட்டோம், போ போ. உன்ட்டெல்லாம் என்ன பேச்சு? வைஷு நல்லா இருக்கேம்மா? நல்லா இருக்கேண்ணா, நீங்கள் நல்லா இருக்கீங்களா? வீட்டில் அப்பா அம்மாலாம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்கம்மா, சூப்பராக இருக்கேன். இதோ ஒன்று பெற்று வச்சிருக்காங்களே, இது என்னையும் பெற்றதுக்கப்புறம் அவங்க எங்கே சந்தோஷமாக இருக்க போகிறாங்க. கவலைக்கிடமாக தான் இருக்காங்க எனி டைமே எங்கள் ஃப்யூச்சரை நினச்சி. என்னடி லுக்கு, உண்மை தானே? நம்ம 2 பேரும் நினச்சி தானே டெய்லி வீட்டில் வந்துகிட்டு இருக்காங்க. ஏன்டா பெற்றோன்னு? அண்ணா, ஆனால் இன்னும் நீங்கள் காமெடியாக பேசுகிற ஹேபிட்டை மாற்றிக்கவே இல்லை தெரியுமா? அப்படியே பேசுகிறீங்க. கூடவே பிறந்ததுமா மாறாது. எப்பயுமே சுற்றி இருக்கிற எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுருக்கணும். அதுதான் இந்த பிரகாஷ்க்கு பிடிக்கும். ஆமாம் பிடிக்கும், ஆனால் கூட பிறந்த தங்கச்சி மட்டும் குறை சொல்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். போடா டேய், ஏதோ பஸ்ஸுக்கு லேட் ஆகிடுச்சின்னு உன்னை கூப்பிட்டு வந்த தெண்டத்துக்கு பிளேடு போட்டுட்ருக்கான். ஏம்மா எப்படிலாம் மரியாதை இல்லாத பேசுகிறான்னு? 2 பேரும் நடிக்காதீங்கண்ணே. என்ன தான் பேசினாலும் அவளை நீங்கள் விட்டு தர மாட்டீங்க, உங்களை அவள் விட்டு தர மாட்டா. 2 பேரும் ஆனால் எல்லாரும் முன்னாடியும் டாமஞ்சேரி மாதிரி சண்டை போட்டுக்கோங்க. கண்டுபிடிச்சிட்டியா? சரி ஓகே. 2 பேரும் காலேஜ் பஸ் வந்துருமா? இப்போ போயிடுவீங்களா இல்லை வெயிட் பண்ணவா காலேஜ் பஸ் வர வரைக்கும்? நீ படித்த அதே இத்து போன காலேஜில் தானே என்ன சேர்த்து வச்சிருக்க. அந்த டிரைவர் லேட்டாக தான் வருவான், பார்த்துக்கலாம். அதுவும் எங்களை 2 பேரும் ஏற்றாம போயிட்டா டிரைவரை சும்மா விட்டுருவானா என்ன? நீ ரவுடின்னு காலேஜ் பஸ் டிரைவர் நேரம் கண்டுபிடிச்சிருப்பான். நீ வரலனாலும் வெயிட் பண்ணி உனக்கு ஃபோன் பண்ணி நீ வர வரைக்கும் இருந்து தான் கூப்பிட்டு போவான். அதில் எனக்கு எந்த கவலையும் இல்லை. நான் வைஷ்ணவிக்காக தான் கேட்டேன். என்ன அசிங்கப்படுத்த வெளியில் யாரும் தேவையில்ல, நீ மட்டும் போதும்னா. பொடி பொடி வாய் பேசாத, நான் கிளம்புறேன். பாய். சரிங்கண்ணா, நீங்கள் போயிட்டு வாங்க, நாங்கள் போகிறோம். ம் சரிம்மா. நம்ம டோர் ஓப்பன் பண்ணப்பவே நம்ம வந்ததை கண்டுபிடிச்சிருப்பாரு. இருந்தாலும் நம்ம வராத மாதிரியே உள்ள நின்றுட்டு இருக்கா பாரு. இப்போ நம்ம மாமா நான் வந்திருக்கேன்னு அட்டெண்டன்ஸ் போகணும். அப்போ தான் இந்த கேரக்டர் நிமிந்து பார்க்கும். அப்படி தானே? சொல்லு என்ன விஷயம்? என் கேபினுக்கு வந்திருக்கேன். அப்போ இந்த கேரக்டர் நம்ம வந்ததை கண்டுபிடிச்சிருச்சு. ஆமாம் கண்டுபிடிச்சிட்டேன். மைண்ட் வாய்ஸும் சத்தமாக தான் கேட்குது. சொல்லு, சொல்ல அந்த விஷயத்தை சொல்லிட்டு கிளம்பு. எனக்கு வேறு வேலை இருக்குது. எங்களுக்குலாம் மட்டும் வேறு வேலை வெட்டி இல்லாமலாம் இப்போ சார் கிட்ட பேச வந்திருக்கோம். வேலை வெட்டி இல்லாமல் தான் பேச வந்திருக்கேன் தான் நானும் நினைக்கிறேன். ஏன்னா என் ரூமுக்கு வந்துலாம் பேசுகிற அளவுக்கு மேடம் இருக்க மாட்டீங்களே. இப்போ ரூமுக்கு வந்து பேசுகிறீங்கன்னா தேவையில்லாத விஷயமா தான் இருக்கும். எல்லாம் தேவையான விஷயத்துக்கு தான் பேச வந்திருக்கேன். ஆமாம், லாயர் ரெடி பண்ணிட்டீங்களா? ரெடி பண்ணிட்டேன். என்ன இப்போது? வேணும் இதெல்லாம் வேணும் நம்மளுக்கு கண்டிப்பாக. அவர் இறங்கி வந்தப்பெல்லாம் நம்ம திமிரா இருந்தாலும் இதெல்லாம் அனுபவிச்சு தான் தீரணும். நானும் ரெடி பண்ணிட்டேன். அதை சொல்லிட்டு பலன் தான் வந்தேன். நாளைக்கு என் லாயர் வந்துருவாங்க, உங்கள் லாயரையும் வர சொல்லுங்கள். பேசி ஒரு முடிவு எடுத்துடலாம். கண்டிப்பாக முடிவு எடுத்துடலாம். அதுக்கு தான் நானும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ வேறு உன் லைஃப்பை பார்க்கணுன்னு சொன்னல. ஆமாம்மா, என் லைஃப்பை பார்க்கணும். மேட்ரிமோனியில் நான் கூட பேசி வச்சிருக்கேன் என்னோட ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணுறதுக்கு. மச்சும் நல்லா சூப்பராக ஒரு மாப்பிள்ளையை செலக்ட் பண்ணேன்னா தேவையில்லாமல் மாப்பிள்ளையை செலக்ட் பண்ணி அப்புறம் கஷ்டப்படாத. என்ன மாதிரி அவனும் பேர் மிதமாக டைவர்ஸ் தர மாட்டான். வேற மாதிரி இருக்கும். அப்புறம் ஐயோ அம்மான்னு கத்துனா கூட எதுவும் கிட்ட இருக்காது. எனக்கு யாருமே தேவையில்ல, எதுவுமே தேவையில்லன்னு முடிவு பண்ணி தானே இந்த முடிவு எடுத்திருக்கோம். அப்புறம் நான் ஐயோ அம்மான்னு கத்த போகிறேன். நான் பேசிக்கிட்டு இருக்கேன், அங்கே என்ன மொபைலில் நோண்டிட்டு இருக்கீங்க? வேணும்னா இன்சல்ட் பண்ணுறீங்களா? நான் ஒன்றும் இன்சல்ட் பண்ணல. எனக்கு முக்கியமான வேலை ஒன்று இருக்குது, அதை தான் ஃபோனில் பார்த்துட்டு இருக்கேன். ஆனால் நீ கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லிக்கிட்டு தானே இருக்கேன். காது கேட்டுட்டு இருக்க, வாய் பேசிக்கிட்டு இருக்கு. இதில் கண்ணு எங்கே சம்மந்தப்பட்டிருக்கு? மாமா, அப்போ என்னை பார்த்து இப்போ பதில் சொல்ல மாட்டீங்க அப்படி தானே? அப்படி தான். கிளம்பு. எப்படி என் வழிக்கு கொண்டு வரதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்களை பார்த்துக்கிறேன்னா. கிளம்பு, எனக்கு வேறு வேலை இருக்குது. மாமா ஒழுங்காக என்னை பார்த்துருங்க. பார்க்க முடியாதுடி, கிளம்பு.